இட்லி கடை ஆடியோ லான்ச் நடக்க போகுது. நிறைய இதுக்கும் நிறைய சர்ச்சைகள், நிறைய பதிலடி. பாருங்க மறுபடியும் தனுஷ் என்ன பேச போறாரு அப்படின்னு வழக்கமா ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும். இந்த முறை அந்த ஸ்பீச் அப்படின்றது எப்படி இருக்க போகுது? இன்பநிதி அவர்கள் முதல் முறை இந்த சிஇஓவா பதவி ஏற்றிருக்காரு ரெட் ஜெயண்ட்டோட. நிறைய பேர்த்துட்டு நம்ம கேட்கும் பொழுது வந்தா என்ன தப்பு அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அவரோட கலந்துக்க போற முதல் நிகழ்ச்சியாகவும் இருக்க போகுது. எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? முதல்ல தனுஷ் மேட்டருக்கு வந்துடும். சரி. அவர் கெஞ்சி கேட்குறது என்னன்னா, இந்த இடுப்பில் கையை வச்சுட்டு உதட்ட கோணிக்கிட்டு தயவுசெய்து பேசாதீங்க, அது பயங்கர ட்ரோல் ஆகுது, ரஜினி மாதிரி பேச முயற்சி பண்ணாதீங்கிறத நான் தாழ்மையோட அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்து இன்பநிதி மேட்ருக்கு வரும். இப்போ அப்பா செய்கிற தொழிலை மகன் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எல்லாருமே அதுதானே செய்கிறாங்க. அம்பானி மகன் அம்பானி வேலையை பார்க்குறாரு, அம்பானியோடைய கம்பெனியை அவர் பார்க்குறாரு. எல்லாருமே அதான் வாரிசு உள்ளவர்கள் எல்லாருமே அவங்க செஞ்ச தொழிலை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அதுதானே நடந்திருக்கு. அப்போ ஏன் இன்பநிதி வந்தால் மட்டும் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறீங்க? அவங்க அப்பாவுடைய கம்பெனி அது, அவர் வராரு, இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அரசியலில் வந்து அவர் வந்தாருன்னா கேட்கலாம், ஏன்னா அரசியலுங்கிறது எல்லாருக்குமானது. ஓகே, நீங்கள் அங்கே வந்து அப்பா மாதிரி மகன் வரணும், மகன் மாதிரி பேரன் வரணும்லாம் பேச முடியாது, பேசினா சர்ச்சையாகும். ஆனால் இது ஒரு கம்பெனி, அவருடைய காசு அது, அங்கே யார் உட்காரணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். அவர் வந்து என்ன, இப்போ நான் வந்து ரெட் ஜெயண்ட்டை மூடிட்டு அல்லது ரெட் ஜெயண்ட்டை பொது சொத்தை எழுதி வச்சுட்டு போகிறேன்னு போக முடியுமா? அப்புறம் ஏன் இந்த சர்ச்சை வருதுன்னு எனக்கு புரியலையே.